அப்பா அம்மா இவர்களின் அப்பா தாத்தா. என் தாத்தாவே, தாத்தா, நான் வெளிநாட்டில் இருக்கிற என்னுடைய உறவினர் வீட்டுக்கு போனோம். என்கிட்ட ஒரு போட் இருக்குது. என்னுடைய வீடு இங்கே தெரியும், அவங்க வீடு அங்கே இருக்கிறது தெரியும். வழியில் எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியாது தாத்தா. நான் போட்டை வச்சுக்கின்னு எப்படி நான் போவேன்? என் செல்வங்களே, சொல்லுகிறேன் கேளுங்க. தாத்தாவின் ஒரு கற்பனை. நீங்கள் ஒன்று செய்யுங்க, ஒரு உலக மேப் ஒன்று வாங்கிக்கோங்க. அப்புறம் இந்த திசை காட்டி கருவி, காம்பஸ் நினைக்கிறேன், இல்லை காம்பஸ், அதை வச்சுக்கோங்க. அது எப்போதும் கிழக்கே நோக்கி காட்டும். ஓகே, நீங்கள் இருக்கிற இடத்துல அதை செட் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் அந்த உலக மேப் இருக்குது இல்லையா, அதில் 360 டிகிரியில் கோடுங்க போட்டு அங்கங்கே ஒரு கண்ட்ரிங்கெல்லாம் போட்டுப்பாங்க. நீ இருக்கிற இடத்துலேருந்து அந்த உங்கள் ஊர் எந்த ஊர் இடத்துல இருக்குதுன்னு அந்த மேப்பை பார்த்துக்கின்னு இந்த கிழக்கு திசையை காட்டுற கருவியை வச்சுக்கோங்க. அதை வச்சுக்கின்னு இந்த கிழக்கு திசையை காட்டுற கருவியை வச்சுக்கின்னு இந்த 360 டிகிரிஸ் லைனில் உங்கள் நாடு, நீ போக வேண்டிய நாடு எங்கே இருக்குது பார்த்துங்கோ. அந்த ஊரையும் பார்த்துக்கின்னு இங்கேருந்து அந்த டிகிரிலேயே போட்டை ஓட்டின்னு போங்க. போட்டு ஓட்டினே போனாக்கா இவ்வளோ டிஸ்டன்ஸில் உங்கள் கண்ட்ரி இருக்குதுன்னு அதில் காட்டும். நீங்கள் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிவிட்டு அங்கே அந்த நெருங்கிய இடத்துக்கு போனோடனே அங்கே உங்கள் ஊரில் இருக்கிற வாட்ஸ்அட்டு ஒரு விளக்கு இருக்கும், கலங்கரை விளக்கம் அப்படின்னு. நீங்கள் அந்த இடத்த பார்த்துக்கின்னு போட்டை ஓட்டினே போங்க. நீங்கள் அங்கே போயிட்ட பிறகு அங்கேருந்து உங்கள் வீடு எங்கே இருக்குதுன்ட்டு நீங்கள் தேடி போயிடலாம். எப்படி? இந்த காம்பஸை வச்சுக்கின்னு அந்த திசையிலேருந்து உங்கள் ஊர் கண்ட்ரி எந்த டிகிரியில் இருக்குதுன்ட்டு அந்த டிகிரிலேயே பயணம் செய்துன்னு போங்க. அவ்வளோ டிஸ்டன்ஸு அத்தனை மைல் வரையும் போயிட்டு அங்கே பார்த்துக்கா உங்கள் ஊரில் இருக்கிற கடற்கரை விளக்கு அங்கே இருக்கும். நீங்கள் அதை பார்த்துக்கின்னு அங்கே போய் ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் அட்ரஸ் பிடிச்சிக்கின்னு உங்கள் வீட்டுக்கு போயிடுங்க. எப்படி? தாத்தாவின் கற்பனை. நான் என்ஜினியரும் இல்லை, ஒரு சயின்டிஸ்டும் இல்லை, கப்பல் ஓட்டுற கேப்டனும் இல்லை. நான் ஒரு கற்பனை விஞ்ஞானி. நான் சொல்கிறத வச்சுக்கின்னு நீங்கள் போங்க, அப்படி இப்படி போய் வீட்டை சேர்ந்துடுவீங்க. ஓகே செல்வங்களே, வணக்கம். இன்னும் உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக தேவை இருந்துச்சுன்னா நான் இன்னொரு ஐடியாவை சொல்கிறேன். நீங்கள் ஒன்று செய்யுங்க, நோவாத நோம்பு கும்பிடணும், கஷ்டப்படாத காரியத்தை சாதிக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா என்கிட்ட ஒரு டெஸ்லா கார் இருக்குது. அந்த காரை டெஸ்லா போட் மாதிரி நான் டிசைன் பண்ணி டெஸ்லா போட் பண்ணி கொடுத்துட்றேன். நீங்கள் அந்த போட்டில் நோவாத உக்காந்துக்கின்னு உங்கள் கண்ட்ரியில் உங்கள் ஊர் எங்கே இருக்குது அந்த அட்ரஸை டைப் பண்ணுங்க. நீங்கள் தூங்கினே போய்ட்டு உங்கள் ஊரில் போய் நீங்கள் சேர்ந்துடலாம். அந்த டெஸ்லா போட், தாத்தாவின் போட். அவர் கண்டுபிடிச்சது டெஸ்லா கார், தாத்தா கண்டுபிடிச்சது டெஸ்லா போட். நீங்கள் அந்த போட்டில் பயணம் செய்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துலேருந்து போக வேண்டிய இடத்துக்கு என்னுடைய போட்டு, டெஸ்லா போட் உங்களை அழைத்து செல்லும். சரிங்களா? என்னால் முடிஞ்ச ஒரு யோசனையை தரேன். என்கிட்ட இருக்கிற டெஸ்லா காரை டெஸ்லா போட்டாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு தரேன். அதில் நேரம் உக்காந்துக்கின்னு நீங்கள் பட்டன் ஆன் பண்ணால் உங்கள் வீட்லேயே போய் உங்கள் வீட்டுக்கிட்டே போய் இறங்க சேர்த்துறோம்.
ஓகே, நீ கரை வரலையும் நீங்கள் போட்லேயே போகலாம். அங்கே டெஸ்ட்டில் காரை அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னொரு பட்டனில் பண்ணாக்கா டெஸ்ட்டில் கார் ஆகிடும். அப்போ அங்கேருந்து உங்கள் வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் போயிடலாம். சரிங்களா? சொல்லுங்க. வணக்கம்.